யாழ்ப்பாண ரோட்டரி கிளப் எனும் பணக்கார கழகம் நடாத்திய காம களியாட்டம் கடந்த 6ஆம் திகதி டில்கோ விடுதியில் அரங்கேறியுள்ளது. சேவையின் ஊடான சமாதானம் எனும் தொனிப்பொருளில் நடைபெற்ற இந்த ஒன்று கூடலில் யாழ்ப்பாணத்தின் பிரபல பணக்காரர்களும் சமூகத்தில் முக்கிய பொறுப்பு வாய்ந்தவர்களாக கருதப்படுபவர்களும் பாடசாலை மாணவிகளும் கலந்து கொண்டனர். இதில் முக்கியமாக விடயம் என்னவெனில், தேசத்தின் குரல் எனத் தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையின் முதலாளியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணபவன் மற்றும் உதயன் ஆசிரியர் பிரேம் ஆகியோர் மேடையில் நடைபெற்ற கூத்தாட்டத்தை மெய்மறந்து ரசித்தார்கள். ரோட்டரி கழகத்தின் அழைப்பின் பேரில் வந்திருந்த ஏனைய தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானவர்கள் அநேகர் இந்நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிவிட்டனர். இவ்வாறு வெளியேறியவர்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் ஆகியோர் அடக்கம். ஏனைய தமிழ் தேசியம் கதைப்பவர்களும் தமிழ் தேசியத்திற்காக பிறந்தேன் என வீராப்புடன் கதைப்பவர்களும் பணக்கார அதிகாரத்தினரும் அரச உயரதிகாரிகள் வைத்தியர்கள் ஆகியோரும் வாய்க்குள் ஈபுகுவது தெரியாது மெய்மறந்து ரசித்தார்கள். குடாநாட்டு பாடசாலை மாணவிகளையும் வரவழைத்துவிட்டு அவர்களுக்கு முன் அங்கு குத்தாட்டம் போட்டமை அங்கு சென்ற பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பாடசாலை மாணவிகளுடன் அங்கு வந்திருந்த பெரும் பணக்கார புள்ளிகள் வாயிழித்து கதைத்து கொண்டிருந்ததாகவும் தெரிய வருகின்றது. தமிழ் தேசியத்தை கட்டி காப்பதென கங்கணம் கட்டிக்கும் உதயன் பத்திரிகை ஆசிரியர் பிரேம் இவ்வாறு இராணுவத்தினரோ அல்லது வேறு அரசியல் கட்சியினரோ செய்திருந்தால் வித்தியாசமான முறையில் செய்தியை வரைந்திருப்பார். இன்னும் சில மாதங்களில் யாழ்ப்பாணத்தில் மேலும் சில சட்டவிரோத கருக்கலைப்புகள் நடைபெறலாம். அதற்கு யாழ் ரோட்டரி கழகம் நிச்சயம் உதவி செய்யும். சம்பந்தன் சிங்கக்கொடியை கையில் ஏந்தியதை முன்னிலைப்படுத்தி செய்தி வெளியிட்டவர்களுக்கு முன்னால் ரோட்டரி கிளப்பில் நிமிர்ந்து நின்றது சிங்கக்கொடி. கிறிஸ்தவ பாதிரிமார், கிறிஸ்தவ மதகுருமார் என பலரும் இந்த குத்தாட்டத்தை கண்டு களித்தது மிகுந்த வேதனையை தந்தது. ஏற்கனவே கிறிஸ்தவ பாதிரிகள் மற்றும் மத போதகர்கள் மீது யாழ்ப்பாணத்தில் பாலியல் புகார்கள் இருக்கு. இவ்வாறான குத்தாட்டங்கள் மேலும் மேலும் பல புகார்களை அவர்கள் மேல் திணிப்பதற்கு தூண்டுகோலாக அமையும். யாழ்ப்பாணத்திற்கே உரிய கலை கலாச்சாரங்களை பிரதிபலிக்காது தமிழர் விழுமியங்களை புறக்கணித்து இவ்வாறான குத்தாட்டங்களை ஒழுங்கு செய்த ரோட்டரி கிளப் உறுப்பினர்களின் நடத்தையை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை அனைவருக்கும் உள்ளது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு சொல்லுண்ணா துயரங்களை அனுபவிக்கும் தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு இது சமர்ப்பணம்.